வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிலாக்கா பிஞ்சை வச்சு ஒரு அருமையான பிலாக்கா பிஞ்சு கறி தான் நாங்கள் இந்த வைக்க போகிறோம். இந்த பிலாக்கா பிஞ்சு கறியின் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இறைச்சி கறியின் டேஸ்ட்டை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிலாக்கா பிஞ்சை நாங்கள் போய் பிலா மரத்தில் புழுங்கி எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே இந்த பிலாக்கா பிஞ்சு கறி எப்படி வைக்கிறதுன்றதை இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த பலாக்காயை பிடிங்கி தான் சுவையானோடு பலாக்கா கறி ஒன்று செய்ய போகிறோம். இது இந்த பதிவிலேயே இந்த பலாக்கா காய்ச்சிருக்கு. நாங்கள் நின்று கொண்டு பிடுங்கக்கூடிய மாதிரியே நல்ல பதிவில் பலாக்கா காய்ச்சிருக்கு. இதைத்தான் நாங்கள் பிடுங்கி எடுத்து நல்ல ஒரு கறி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் பிலாக்கா பிஞ்சோன்னு நல்ல வடிவாக பிடுங்கி எடுத்துக்கொண்டாந்து வச்சுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த பிலாக்கா பிஞ்சை நாங்கள் நல்ல வடிவாக தோலெல்லாம் சீவி எடுக்கணும், வெட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் எண்ணெய் பூசணும். அதுதான் இந்த பிலாக்கா பால் திரளாது. கத்தி எல்லாம் ஈஸியாக கழுவி எடுக்கலாம். இல்லையா பிலாக்கா பால் கத்தி கழுவி எடுக்கிறது கஷ்டம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக தேங்காய் எண்ணெயை பூசிட்டு வெட்ட வலிக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பிலாக்கா பிஞ்சில் இருக்கிற இந்த மேல் பக்கத்தை வெட்டி நாங்கள் ஓரளவுக்கு பாலை வடிக்க விட்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தோலை நாங்கள் வெட்டி எடுக்கணும். அது எப்படி ஈஸியாக வெட்டி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலாக்காயை நாங்கள் ரெண்டாக பிளந்து இந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். முதலாவது இப்படி வெட்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற சைடில் இருக்கிற தோல்களை ஈஸியாக நாங்கள் சீவி எடுத்தால் இல்லை இதில் இருக்கிற தோலை நாங்கள் நீக்கிடலாம். பிலாக்கா பிஞ்சை கரைக்கு முதலாவது இந்த தோலை சீவி எடுக்கணும். மேலால் மெதுவாக சீவி எடுத்துட்டோம்னா சரி. இது கறி டேஸ்ட். ஆனால் இது பதப்படுத்தி எடுக்கிறது தான் கடினமான வேலை. கொஞ்சம் தோல் விளாதல் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டோம்னா பிறகு ஈஸியாக இந்த கறியை செய்து எடுத்துடலாம். சீவிரன்றதை விட அந்த பால் இருக்குது, அதான் பிரச்சனை. பால் எண்ணெய் நாங்கள் கையில் எண்ணெய் பூசிட்டு வெட்டினோம்னா பால் விடாது. நான் பிலாக்காயை வெட்டி பார்த்தேன், சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பிலாக்காயை அப்பாட்ட கொடுக்குறேன், நம்ம ஈஸியாக வெட்டி தருவாருண்டு. சின்ன சின்ன துண்டுகளாக இதில் வெட்டி எடுத்து போட்டு இதில் இருக்கிற நரம்பை சரி கழிக்கணும். நாங்கள் இது உள்ளுக்கு இருக்கிற நரம்பு துண்டுகளை இதை வெட்டி கழித்து போட்டு தான் அதில் இருந்தால் நாங்கள் அவிச்செடுக்கணும். அது இது நாங்கள் இப்போ புறத்தி தோலையும் சீவிட்டோம், உள்ளுக்கு இருக்கிற நரம்பையும் சீவி எடுத்துட்டோம். இது நாங்கள் இதை அவிச்சு எடுக்கணும். இப்படியே போட்டு அவிச்சு எடுத்து போட்டு தான் நாங்கள் அடுத்த இடம் சின்ன சின்ன வட்டி இதை கரைச்சி தயார்படுத்தணும். நாங்கள் பலாக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இதை தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அவிக்க விட போகிறோம். அப்படியே நாங்கள் கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் இது பிலாக்காய் அவிக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவில் விட்டுக்கொள்ளுறேன். கொஞ்சமான மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1 கரண்டி மஞ்சள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்ளுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் குலுக்கிட்டு அவிக்க விட போகிறேன். நல்ல வடிவாக குலுக்கி அப்படியே மூடிட்டு அவிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்குது. நான் பலாக்காய் அடுப்பில் வச்சு அவிக்க போகிறேன். அதுக்கு திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இதை இறக்கி ஆற விட்டுட்டு சின்ன சின்ன வெட்டுவோம். நல்லா அவிஞ்சிருக்குது. கொஞ்சம் ஆறுனா நாங்கள் வெட்டலாம். கொஞ்சம் கையில் பிடிச்சி வெட்டக்கூடிய அளவு சூட்டில் தான் வெட்ட வேணும். கொஞ்சம் மாவி வளர்க்குது, கொஞ்சம் நேரம் நாங்கள் விட்டுட்டு வெட்டுவோம்.
இப்போ பிளாக்காயெல்லாம் அவிச்சு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த இறைச்சி துண்டு மாதிரி சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டி எடுப்போம். இறைச்சி கோழி வெட்டின மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுலாம் வெட்டி போகணும், இல்லாட்டிக்கு கரைஞ்சி வந்துடும். இறைச்சி கறி வச்ச மாதிரி தான் வைக்கவும் நல்லபடி வாங்க. வெட்டி எடுத்த பிளாக்கா பிஞ்சை வந்து இதுக்குள்ள சட்டிக்குள்ள போடுவோம். நாங்கள் ஒரு சின்ன பிளாக்கா தான் வெட்டினாங்க, கணக்கவாக இருக்குது. எல்லாம் பீஸ் ஆக்கிட்டு பார்க்க நிறையவாக இருக்குது. கன பேர் சாப்பிட்றேன்னா அந்த ஒரு பிளாக்கா காணும் போல இருக்குது. பலாக்காய்க்கு நாங்கள் நிறைய உள்ளி சேர்த்து தான் சமைக்க வேணும். இப்போ நாங்கள் கணக்க உள்ளி தான் உடைச்சி போட வேணும். இந்த பிஞ்சு பலாக்காயும் சமைக்கிறது, அதே நேரம் அந்த முத்தல் பலாக்காயும் அந்த சுளை எடுத்து சமைக்கிறது, அதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நிறைய உள்ளி போடணும் பிளாக்கா பிஞ்சு. நாங்கள் இப்போ வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கழுவி எடுத்துட்டோம். அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். அடுத்தா உள்ளியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம். நாங்கள் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உள்ளி பூடும், 2-3 பச்சை மிளகாயும் எடுத்து எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி கொண்டே வதக்கி கறி வைக்க போகிறோம். சட்டி சூடாகிட்டது. நான் தாளிக்கிறது தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதில் முதல்ல கடுகை சேர்த்துக்கொள்கிறேன். கடுகு நல்லா பிடித்து பொரியட்டும். இதுக்கு தேவையான பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடு நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தால் தான் வாசமாக இருக்கும். எங்களுக்கு வெங்காயம், உள்ளி எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நான் வெட்டி வச்சுக்கிற பலாக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் நல்லா கிண்டக்கூடாது, கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு அப்படியே பார்த்துடணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல பெரிய பீஸாக இருக்கும் கரைச்சி. கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். நான் தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளுவேன். தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பலாக்காய் அவிக்கையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அவிச்சேன்னா நான் கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். காணாட்டுக்கு கொஞ்சம் பார்த்து சேர்க்கிறேன்.
தேங்காய் பால் வந்து நான் முதல் பாலும் 2ஆம் பாலும் தான் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான பாலாக தான் எடுக்கணும். இப்படியே நாங்கள் உரித்து வத்த விட்டால் சரி கறிக்கு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கொள்ளணும். நான் இது பழப்புளி தான் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே பிரட்டிட்டு 3 நிமிடம் அவிக்கட்டும். அவிஞ்சு அப்படியே குழம்பு வற்றி விரட்டும். நாங்கள் ஒரு திறந்து பார்த்தோம். எங்களுக்கு நல்லா விட்ட பாலெல்லாம் பற்றி நல்லா பிரட்டெல்லாம் வந்துட்டுது. பலாக்காய் நல்லா பீஸாகவே இருக்குது. நல்ல இறைச்சி துண்டுகள் மாதிரி இருக்குது. இனி நாங்கள் அப்படி இறக்கி சாப்பிட்டு பார்ப்போம். பலாக்காயெல்லாம் நல்ல பீஸாக இருக்குது. அப்படி இறைச்சி துண்டுகள் மாதிரி இருக்குது. நல்ல வாசமாயும் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. நல்லா கட்டியாக இருக்குது. நல்ல வடிவாக இங்கே வந்து இருக்குது. ரஞ்சிகாரியின் டேஸ்ட்லேயே இருக்குது. ரஞ்சிகாரியின் டேஸ்ட்லேயே இருக்குது. சுடுவது சரியா சூட்டோட சாப்பிட தான் நல்ல சுவையாக இருக்கும். நல்லா கட்டி கட்டியாக சாப்பாடு ஆறுறதை விட சூட்டுக்கு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாம் வச்சு ஃபுட்டோட குழஞ்சி போட்டு சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான். வெட்டைக்கில் சரியான கஷ்டமாக இருந்தது. கறிக்காய் வச்ச அப்புறம் நல்ல சொப்டாக கிடக்கு. பிராய்லர் இறைச்சி மாதிரி வந்துட்டு நல்லா இருக்குது. பலாக்காயில் நாங்கள் அந்த சுளியாக எடுத்து நல்லா கறி வைக்கலாம். அப்படியும் வைக்க நல்லா இருக்குது. நல்ல ஒரு டேஸ்டான கறி வரும். அதில் இன்னும் அதை சுளியாக எடுத்து தேங்காய் சீனி இப்படி தேங்காய் பால் சீனி விட்டு அவிச்சும் சாப்பிட்றது. பலாக்காயில் பல விதமாக நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். பலாக்காயை பலாப்பழம் வாங்கி சாப்பிடலாம். வேறு சாப்பாடுகளும் செய்து சாப்பிடக்கூடாது. இது சூப்பராக இருக்குது. எல்லோரும் சாப்பிடலாம். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கரை தான் இது. எல்லோரும் செய்து சாப்பிடுங்க அப்படியே. ஏன்னா இது எல்லா காலத்துலேயும் கிடைக்கிறது இல்லை. சீசனுக்கு ஒரு மாதத்தில் 2 தரம் தான் கிடைக்கிறது. அந்த காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் சாப்பிட்டா நீங்கள் விட மாட்டீங்க. அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.